ஆந்திர மாநிலம் அனக்காப்பள்ளி கிளைச்சிறையில் பணியில் இருந்த சிறை காவலரை சுத்தியலால் தாக்கி மண்டையை உடைத்துவிட்டு தப்பியோடிய கைதிகள் மீண்டும் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். சினிமாவை மிஞ்சும் பரபரப்பு சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் அனக்காப்பள்ளி நகரில் உள்ள கிளை சிறையில் ரவிக்குமார், பெஜவாடா ராமு ஆகிய இருவர் கைதிகளாக அடைக்கப்பட்டிருந்தனர். 2 பேரும் ஜாமீன் வேண்டி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அவர்களுக்கு நீதிமன்றமும் ஜாமீன் வழங்கியிருந்தது. ஆனால் ஜாமீன் கொடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை என்பதால் சிறையிலேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஜாமீன் கிடைத்தும் விடுதலையாகி வெளியே செல்ல முடியாமல் அவர்கள் சிறைக்குள்ளேயே தவித்து வந்தனர். இந்த நிலையில் அதே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஈகாசாமி என்ற தண்டனை கைதி, எனக்கும் இதே நிலைதான் ஏற்பட்டது. நீதிமன்றம் ஜாமீன் வழங்க முன்வந்தும் வெளியே செல்ல இயலாமல் பல ஆண்டுகளாக தவித்துக் கொண்டிருக்கிறேன் என கண்ணீர் வடித்துள்ளார். என்னை போல் காலத்தை கழித்து விடாதீர்கள், நீங்களாவது ஏதாவது ஒரு உபாயத்தை பயன்படுத்தி இங்கிருந்து தப்பிச் சென்று விடுங்கள் என ஆவேசமாக அறிவுரை கூறியிருக்கிறார். அவருடைய அறிவுரையை வேத வாக்காக கருதிய ரவிக்குமார், ராமு ஆகியோர் சிறையில் இருந்து தப்பிச் சொல்ல திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று சமையல் பணியில் ஈடுபட்டிருந்த அவர்கள் தப்பிச் செல்ல முடிவெடுத்துள்ளனர். அன்றைய தினம் சிறை காவலர் வீரராஜு பணியில் இருந்தார். அங்கு மராமத்து பணிகளுக்காக வைத்திருந்த சுத்தியலை எடுத்துக்கொண்ட அவர்கள் காவலர் வீரராஜுவை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த கொடூர தாக்குதலில் அவர் மண்டை உடைந்து சரிந்து விழுந்துள்ளார். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது. சிறையில் இருந்த மற்ற காவலர்கள் ஓர் அறையில் இருந்தனர். அவர்கள் இருந்த அறையை வெளியில் இருந்து பூட்டியுள்ளனர். பின் சிறை காவலர்களின் செல்போன், பைக் சாவி ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு இருவரும் சிறையில் இருந்து லாபகமாக தப்பிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து பதறிப்போன சோடாவரம் போலீசார் சிறைக்கு சென்று விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்தனர். தப்பியோடிய கைதிகள் இருவரையும் பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். விசாரணையில் அவர்கள் இருவரும் விசாகப்பட்டினத்தில் பதுங்கியிருக்கும் தகவல் கிடைத்துள்ளது. விரைந்து சென்ற போலீசார் இருவரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறை கைதிகள் சிறை காவலரை சுத்தியலால் அடித்து மண்டையை உடைத்துவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.